அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இன்னையிலிருந்து அல் குர்ஆன் அத்தியாயமான 28வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல் கசஸ், அதாவது வரலாறுகள் என்று அழைக்கப்படக்கூடிய அத்தியாயத்தினுடைய வசனங்களை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த அத்தியாயத்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை மற்றும் அதனுடைய சிறப்பு அம்சங்களை முதலில் பார்க்கலாம். அத்தியாயம் 28 அல் கசஸ், அதாவது வரலாறுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தினுடைய முன்னுரை என்ன? இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது, குறிப்பாக அவர்கள் அங்கிருந்து, அதாவது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்வதற்கு முன்பாக, அதாவது ஹிஜ்ரத் செய்வதற்கு சற்று முன்பாக அருளப்பட்ட அத்தியாயம்தான் இந்த அத்தியாயம். அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் பலவீனர்களாகவும் எதிரிகளால் அச்சுறுத்தப்படக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய விதமாக இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது. இந்த அத்தியாயத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? அநீதி இழைப்பவர்கள் மற்றும் தங்களை மிகவும் வலிமையானவர்களாக கருதக்கூடியவர்கள், அதாவது பிரவுன் போன்றவர்கள் இறுதியில் வீழ்வார்கள் என்பதையும், மேலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவான் என்பதையும் இந்த அத்தியாயம் மிகவும் ஆணித்தரமாக நமக்கு விளக்குகிறது. இந்த அத்தியாயத்தினுடைய உள்ளடக்கம் மற்றும் செய்திகள் என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விரிவான வரலாறு. இந்த அத்தியாயத்தின் பெரும் பகுதி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு, அவர்கள் ஆற்றில் விடப்பட்டது, பிரவுனின் மாளிகையிலேயே அவர் வளர்ந்தது, பின்னர் அவர் மதியன் நகருக்கு தப்பிச் சென்றது மற்றும் அவருக்கு தூதுத்துவம் வழங்கப்பட்டது போன்ற நிகழ்வுகளை இந்த அத்தியாயம் மிக விரிவாக பேசுகிறது. மேலும் இந்த அத்தியாயம் அடக்குமுறைக்கு எதிரான வெற்றி குறித்தும் பேசுகிறது. அன்றைய உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்த பிராவுனை, அதாவது ஒரு சாதாரணமாக குடும்பத்தில் பிறந்து ஆற்றில் விடப்பட்ட ஒரு குழந்தை எப்படி இறைவனின் உதவியுடன் அந்த பிராவுனை வீழ்த்தியது என்பதும் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படுகிறது. காரூனுடைய கதை, செல்வ செருக்கினால் தலைக்கணம் கொண்ட காரூன் என்பவனுடைய கதையும் இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது. செல்வம் என்பது இறைவனுடைய அருட்கொடை என்பதும், அதை தவறாக பயன்படுத்தினால் என்ன நேரும் என்பதும் இந்த அத்தியாயத்தில் எச்சரிக்கப்படுகிறது. மேலும் இந்த அத்தியாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது. எப்படி என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தனது சொந்த ஊரை விட்டு வெளியேறி பிறகு வெற்றி பெற்றவர்களாக தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பினார்களோ,